அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் தொடர்பான கேள்விகளும் அவற்றுக்கான பதில்களும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய நாளின் கேள்வி என்னவென்றால், ஒரு நபர் எத்தனையாவது வயதில் நோன்புகளை நோக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக இருக்கின்றது. இது தொடர்பாக தெளிவான ஒரு பதிலை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசீஹ் அல் முஸ்லிஹுல் மவுத் ஹதரத் மிர்சா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹ்மது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீரே கபீர் என்ற அன்னாருடைய தஃப்சீர் விளக்க நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை உங்கள் முன்னிலையில் வாசித்து காட்டுகின்றேன். அன்னார் கூறுகின்றார்கள், சிறு வயதுடைய பிள்ளைகளுக்கு நோன்பு நோட்பதை ஷரியத்து தடை செய்திருக்கின்றது என்ற இந்த விடயத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஆனால் பருவ வயதை அண்மிக்கும் போது சில நோன்புகளை நோக்க கட்டாயம் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். எனது ஞாபகத்தின்படி ஹதரத் மசீஹ் மவுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய 12 அல்லது 13வது வயதில் தான் எனக்கு முதல் நோன்பை பிடிக்க அனுமதி அளித்தார்கள். ஆனால் சில முட்டாள்கள் 6-7 வயதுடைய பிள்ளைகளுக்கும் நோன்பு பிடிக்க வைத்துவிட்டு எமக்கு அதனால் நன்மை கிடைக்கும் என்று கருதுகின்றார்கள். இது நன்மை கிடைக்கும் வேலை அல்ல, மாறாக அநியாயமான செயலாகும். ஏனென்றால் இது பிள்ளைகளின் வளர்ச்சியடையும் பருவமாகும். மற்றபடி இன்னொரு வயது எப்படிப்பட்டது என்றால், அதில் பருவ வயதை அடையும் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கும். மேலும் நோன்பு அண்மையில் கடமையாவதற்கு இருக்கும். அப்போது அவர்களுக்கு நோன்பு நோக்க கட்டாயம் பயிற்சி அளிக்க வேண்டும். ஹதரத் மசீஹ் மவுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அனுமதியையும் சுன்னத்தையும் வைத்து பார்க்கின்ற போது 12-13 வயதுகளை அண்மிக்கும் போது சிறிது சிறிதாக பயிற்சி அளிக்க வேண்டும். அதாவது நோன்பு நோட்பதற்கான பயிற்சி அளிக்க வேண்டும். எதுவரைக்கும் என்றால், எனது பார்வையில் நோன்பிற்கான பருவ வயதாகிய 18 வயது வரை ஒவ்வொரு ஆண்டும் சில நோன்புகளை பிடிக்க வைக்க வேண்டும். எனக்கு முதல் ஆண்டில் ஒரே ஒரு நோன்பை பிடிப்பதற்குத்தான் ஹதரத் மசீஹ் மவுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள். அந்த வயதில் வெறும் ஆசை மட்டும் தான் இருக்கும். எனவே இந்த ஆசையின் காரணமாக பிள்ளைகள் அதிகமாக நோன்புகளை நோக்க விரும்புகின்றார்கள். ஆனால் இதிலிருந்து அவர்களை தடுப்பது பெற்றோர்களின் கடமையாகும். பார்ப்பவர்கள் இவர் எல்லா நோன்புகளையும் ஏன் பிடிப்பதில்லை என்று கூறி ஆட்சேபனை செய்யவும் கூடாது. ஏனென்றால் பிள்ளை இந்த வயதில் எல்லா நோன்புகளையும் பிடித்தால் எதிர்காலத்தில் அதனால் பிடிக்க முடியாது போக வாய்ப்புள்ளது. அதே போன்று சில பிள்ளைகள் பிறப்பாலே பலவீனர்களாக இருப்பார்கள். சிலர் தமது பிள்ளைகளை சந்திக்க வைப்பதற்காக என்னிடம் அழைத்து வருகின்ற போது இவர் 15 வயதுடையவர் என்று கூறுவார்கள். ஆனால் பார்ப்பதற்கு அப்பிள்ளை 7-8 வயதுடையதை போன்று காட்சியளிக்கும். இவ்வாறான பிள்ளைகள் நோன்புக்காக ஒருவேளை 21 வயதில் பருவமடைவார்கள் என்றே நான் கருதுகின்றேன். இதற்கு எதிரில் திடகாத்திரமான ஒரு பிள்ளை 15 வயதிலேயே அன்னளவாக 18 வயதுக்கு சமமானதாக இருக்க முடியும். ஆனால் நோன்பிற்கான பருவ வயது 18 வயதாகும் என்று நான் கூறிய இந்த சொற்களையே வைத்துக்கொண்டு அவர் அமர்ந்து கொண்டிருந்தால் அவர் என் மீதோ அல்லாஹுவின் மீதோ எவ்வித அநீதியையும் இழைக்க மாட்டார். மாறாக தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொள்வார். அதே போன்று சிறு வயதுடைய ஒரு பிள்ளை எல்லா நோன்புகளையும் நோட்காவிட்டால் அதன் மீது மக்கள் குற்றம் பிடிப்பார்கள் என்றால் அவர்களும் தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொள்வார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த விடயங்களின் மீது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எங்கு ஷரியத்து தடுக்கின்றதோ அங்கு தவிர்ந்திருக்க வேண்டும். எங்கு கட்டளை இடுகின்றதோ அங்கு செயல்பட வேண்டும். ஆனால் இன்று முஸ்லிம்கள் நடுநிலை தன்மையை கைவிட்டு விட்டார்கள். அவர்களில் ஒன்றில் சிலர் எவ்வாறானவர்களாக இருக்கின்றார்கள் என்றால், அவர்கள் நோன்பு பிடிப்பதே இல்லை. அல்லது இன்னும் சிலர் எவ்வாறானவர்கள் என்றால், அவர்கள் எந்த அளவு நோன்பை கடைபிடிக்கின்றார்கள் என்றால், நோயின் போதும் பிரயாணத்தின் போதும் கூட கட்டாயமானதாக கருதுகின்றார்கள். அவர்களுள் இன்னும் சிலர் எந்த அளவு தீவிரத்தன்மைக்கு சென்று விட்டார்கள் என்றால், அவர்கள் சிறு பிள்ளைகளையும் நோன்பு பிடிக்க வைக்கின்றார்கள். மேலும் அப்பிள்ளைகள் நோன்பை முறிக்க நாடினாலும் கூட முறிக்க விடுவதில்லை. பல சம்பவங்கள் எவ்வாறு நிகழ்ந்துள்ளனவென்றால், 7-8 வயது பிள்ளைகள் நோன்பு பிடித்து அவர்கள் நோன்பை முறிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் கண்டிப்பு காட்டி அப்பிள்ளைகள் இறந்து போயிருக்கின்றன. பிள்ளைகளின் உள்ளங்களில் நோன்பின் மீதான கண்ணியத்தை போட வேண்டும் என்பதும் நிச்சயம் அவசியமான ஒன்றுதான். மேலும் அவர்களிடம் அவர்களால் நோன்பு திறக்கும் வரை நோன்பு நோக்க முடியாதென்றால் நோன்பு பிடிக்கவே வேண்டாம் என்று கூற வேண்டும். ஆனால் அவர்கள் பிடித்து விட்டால் பிறகு இறந்து விட்டாலும் கூட நோன்பை முடிக்கக்கூடாது என்று கூறுவது மிகவும் அக்கிரமமான செயலும் இஸ்லாமிய போதனைக்கு முற்றிலும் மாற்றமானதுமாகும் என்று அன்னார் கூறுகின்றார்கள். எனவே இந்த அன்னாருடைய கூற்றுக்கு விளக்கம் எதுவும் அவசியம் இல்லை. இதிலே அன்னார் மிகவும் தெளிவான முறையிலே நோன்புகள் கடமையாகின்ற அந்த வயதையும் பிள்ளைகளுக்கு நோன்பு பிடிக்க பயிற்சி அளிக்க வேண்டிய அந்த வயதையும் அன்னார் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள்.